ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தரப்புலேருந்து இபிஎஃப்ஓ சம்மந்தமாக ஒரு அதிரடியான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இன்ஆப்ரேட்டிவ் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியான ஒரு நடைமுறையை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கோங்க. A to Z எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக பயனுள்ள ஒரு தகவல். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்துடலாம். இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீ ஹைலைட்ஸ் ஆஃப் த இனிஷியேட்டிவ். கீ ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் மணி வில் பி ஆட்டோமேட்டிக்கலி கிரெடிட்டட் டு ஆதார் லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட் வித்தவுட் த நீட் ஃபார் சப்மிட்டிங் ஃபார்ம்ஸ், கிளைம்ஸ் ஆர் விசிட்டிங் இபிஎஃப்ஓ ஆஃபீஸர்ஸ். ஸோ ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் இன்ஆப்ரேட்டிவ் ஸ்டேஜில் இருக்குது அல்லது லாஸ்ட்டாக அமௌண்ட் கிரெடிட் ஆகி 36 மாதத்துக்கு மேலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆதாரில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்த வித ஃபார்மும் சப்மிட் பண்ணாமல் அல்லது இபிஎஃப்ஓ ஆஃபீஸை விசிட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, யாரெல்லாம் இந்த இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் கேட்டகரி கீழே வருவாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நிறைய பேர் தவறாக புரிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் இதை பற்றின தெளிவான விளக்கம் இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி மொத்தமாக 7.1 லட்சம் இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் இன்ஆப்ரேட்டிவ் அல்லது இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா அதனுடைய பிஎஃப் பேலன்ஸ் 1000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஃபேஸில் இந்த அமௌண்ட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதாவது 30 கோடி ரூபாய், 30,52 லட்சம் ரூபாய் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு குறைவாக பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் பிஎஃப் மெம்பர்ஸினுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இது ஃபஸ்ட்டு ஃபேஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படின்னா ரெண்டாவது ஃபேஸில் இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு, மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட்டு தான் இருக்குது இன்ஆப்ரேட்டிவில் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 10,903 கோடி ரூபாய் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டில் இருக்குது. மொத்தமாக இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, 31,86,000 இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் இபிஎஃப்ஓவில் இருக்குது. ஸோ யாருமே கிளைம் பண்ணாமல் 10,903 கோடி ரூபாய் இருக்குது. இது ஒன்லி இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டில் மட்டும். ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே அவங்கவுங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் இப்போ ஹைலைட்டு. இப்போ எலிஜிபிள் அக்கௌண்ட்ஸ் டிஃபைன்ட் ஆஸ் இன்ஆப்ரேட்டிவ் அப்படிங்கிறது என்ன, நோ கான்ட்ரிபியூஷன், அவங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த கான்ட்ரிபியூஷனும் இல்லாமல் இருக்கிறது, அல்லது ஆக்டிவிட்டி ஃபார் 36 months 3 years 3 வருஷமாக தொடர்ந்து அவங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த கான்ட்ரிபியூஷனுமே இல்லை அப்படின்னா அது இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட், இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எந்த வயசு உள்ள பிஎஃப் அக்கௌண்ட்தாரர்கள் இன்ஆப்ரேட்டிவ் கேட்டகரியில் வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ என்னுடைய ஏஜ் 40 வயசில் நான் ஒரு கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டேன். அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணாமே இருக்குது. 43 வயசு ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் எந்த ஏஜுக்கு மேலே போகும் அப்படின்னா, பாருங்கள் 55 வயசு, இப்போ உங்களுக்கு 55 வயசு அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் வேலையை விட்டு நின்றுட்டீங்க, அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் வரல, அமௌண்ட் எதுவுமே கம்பெனி தரப்புலேருந்து போட மாட்டாங்க. நீங்கள் பணமும் எடுக்காமல் அந்த பிஎஃப் அக்கௌண்ட் அப்படியே இருக்குது. உங்களுடைய ஏஜ் 55, அதுலேருந்து ஒரு 3 வருஷம்னா 58 வயசு. அப்போது 58 வயசு முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டு இன்ஆப்ரேட்டிவ் ஸ்டேஜுக்கு போயிடும். இதுவே உங்களுடைய ஏஜ் ஒரு 45ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வேலையை விட்டு நின்றுட்டீங்க, பிஎஃப் அக்கௌண்ட் லைவில் தான் இருக்குது, எந்த கான்ட்ரிபியூஷனும் வரல. உங்களுடைய ஏஜ் 48 ஆகும்போது, அதாவது 3 வருஷம் ஆகும்போது அந்த பிஎஃப் அக்கௌண்ட் இன்ஆப்ரேட்டிவ்க்கு போகாது. உங்களுடைய ஏஜ் 55 இயர்ஸை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் அது இன்ஆப்ரேட்டிவ்க்கு போகும். இதை பற்றி தெளிவாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அப்போது இந்த இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு தொடர்ந்து 3 வருஷமாக அமௌண்ட் எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட். அதுவும் 55 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அது இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் ஸ்டேஜுக்கு போகும், இல்லைனா அது ஆக்டிவில் தான் இருக்கும். அதே மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 55 வயசு வரைக்கும் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ தொகை இருக்கோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டே தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஓகே, 55 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆகாது 3 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா. ஸோ அதனால் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் எனக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேணும், அதனால் நான் பிஎஃப் அக்கௌண்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன், என்னோடய ஏஜ் 45 தான் ஆகுது, இல்லை ஒரு 40 தான் ஆகுது அப்படின்னா
நீங்கள் தாராளமாக 55 வயசு வரைக்கும் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் லைவ்லேயே வச்சுருக்கலாம். நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இன்ஆப்ரேட்டிவ் ஸ்டேஜுக்கும் போகாது. ஓகே, அடுத்ததாக டிசீஸ்டு மெம்பர்ஸ் கேட்டகரிக்கு வராங்க பாருங்கள். இஃப் ஒன் அக்கௌண்ட் ஹோல்டர் இஸ் டிசீஸ், த அமௌண்ட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த ரெஜிஸ்டர்ட் நாமினி ஆர் லீகல் ஹேர். ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவனுடைய நாமினிக்கு போய் சேரும் பணம். அப்போது நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் நாமினி கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கணும். அக்கௌண்ட் ஆக்டிவில் இருக்கணும், அதாவது யூஏஎன் நம்பர் ஆக்டிவில் இருக்கணும். எலிஜிபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட் பாருங்கள், த யூஏஎன் மஸ்ட் பி லிங்க்டு டு ஆதார். நம்மளுடைய யூஏஎன் நம்பர் ஆதார் கூட லிங்காக இருக்கணும். இப்போது பல பேருடைய பிரச்சனைங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கும், ஆனால் அதுக்கு யூஏஎன் நம்பர் நம்மளுக்கு தெரியாது. அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் அதெல்லாம் பழைய பிஎஃப் அக்கௌண்ட்டாக இருக்கும், அதில் அப்போல்லாம் ஆதாரே கிடையாது. ஸோ ஆதார் நிறைய பேர் லிங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் நிறையா இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் இருக்குது. பட் அதை இவங்க எப்படி டீல் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ஆதார் நம்ம தான் லிங்க் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஒய்சி நம்ம தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து சொல்லப்படுது. யூஎன் நம்பர் கிரியேட் பண்ணி அந்த யூஎன் நம்பரை ஆக்டிவேட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் 3 years, ஏன் 3 வருஷம் அப்படின்னு கேட்டகரி எடுக்கிறாங்கன்னா, an EPF account is marked inoperative, there is no contribution for 3 consecutive years. While they used to stop earning interest, the new initiative aims to return this small. எப்போ உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஏர்னிங் வரது கட் ஆகுதோ அதிலேருந்து உங்களுடைய அக்கௌண்ட் இன்ஆப்ரேட்டிவ் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இனிஷியல் ஃபேஸில் 1000 ரூபாய் கீழே இருக்கக்கூடிய பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா மொத்தம் 10,900 கோடி இருக்குல்ல. ஸோ அந்த 10,900 கோடியும் அவங்க அந்தந்த பிஎஃப் மெம்பர்ஸ்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய யூஎன் அக்கௌண்ட்டு ஆக்டிவில் இருக்கணும். யூஎன் கூட ஆதார் லிங்க் ஆகிருக்கணும். ஆதாரில் லிங்க் ஆகிருக்க பேங்க் அக்கௌண்ட்டும் ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.